தாவீது ஒரு நாள் சத்துருக்களை துரத்தும் போது ஒரு வார்த்தை சொன்னா, வெள்ளம் போல சிதறடிச்சிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனா மறுநாளும் வந்து சென்றான். இப்பதான் இங்க ஒரு சால்வ் பண்ணனா இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். உடனே அப்ப கூட தளரலங்க. போய் கேட்கிறார் ஆண்டவர் சமூகத்துல. அதிகாரம் எங்க இருக்கு தெரியுமா? சமூகத்தில் இருக்கிறது. போய் கேட்கிறார், ஆண்டவர் என்ன சீட்டு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, யுத்தம் இப்ப கூட நடக்கும்பா, பட் டிஃபரெண்டா நடக்க போகுது யுத்தம். ஏனென்றால் நீ போயிட்டு யுத்தம் செய்ய போறதுல, நீ முசுக்கட்டை செடியின் கீழே போயிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு. ஹல்லேலூயா. அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டே ஒரு சத்தம் உனக்கு கேட்கும். அந்த சத்தம் கேட்கும் போது தெரிஞ்சுக்கொள், கர்த்தர் உனக்கு முன்பாக யுத்தம் செய்ய புறப்பட்டார். ஓ ரபாலபா சந்தர். எஸ், இந்த அக்டோபர் மாசத்திலே எஸ் ஐ ப்ராபஸை, உனக்கு முன்பாக யுத்தம் செய்ய தேவன் புறப்பட்டு விட்டார். ஹல்லேலூயா. முசுக்கட்டை செடிகளின் சத்தத்தை நீ கேட்கும்போது, எஸ், அண்டர்ஸ்டாண்ட், your God is on your side. Your God is in your side. உன் பக்கத்துல, உன் பட்சத்துல, உன் சைடுல அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் சைடுல யாரும் இல்லாம இருக்கலாம். யுத்தத்தை நீ வேற லெவல்ல பண்ணு. அக்டோபர் மாசம் யுத்தம் வேற லெவல்ல நடக்கும் பாருங்க. இதுவரையும் நாம் நேரிட்டு சந்தித்த பிரச்சனைகள் இல்ல, இவர் தேவன் நேரிட்டு சந்திப்பார். நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ள போகிறோம். அக்டோபர் அமர்ந்திருங்க, ஆண்டவர் சமூகத்திலே அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுங்க.